வணக்கம். நான் என் பேர் டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர், எம்டி டிஜிஓ. நான் தாய் சேய் நலம் மருத்துவர். 72வது வருஷத்துலேருந்து கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ஐ எம் ஸ்டில் கண்டினியூயிங் மை சர்வீஸ். சொல்லுவாங்க பேஷன் ஃபார் த ப்ரொஃபஷன்னு. ஐ லவ் மை ப்ரொஃபஷன் அண்ட் ஐ லவ் மை பேஷண்ட்ஸ் ஹூ கம் ஃபார் டெலிவரி. இப்போ இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் அப்படின்ட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க நிறையா சென்டர்ஸில். அது எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அப்போனா தான் ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னு வச்சுங்க, அந்த லேடி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா அவங்க பீரியட்ஸை மிஸ் பண்ணி போய் செக்கப் பண்ணி போகிறதுக்குள்ளே அப்போ 6 வாரம் ஆகிடுது. அதுக்குள்ளே குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் பாதி முடிஞ்சிடும், ஹார்ட் டெவலப்மெண்ட் பாதி முடிஞ்சிடும். ஸோ ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதை டெஃபினட்டாக அந்த குழந்தைய பாதிக்கும். இப்போ நிறைய இடத்துல மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கிளாஸ்ன்னே நடத்துகிறாங்க. அது எதுக்குன்னா அந்த கப்புள், அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு கிளாஸ் நடத்துகிறாங்க. எப்படி 3 ஆஸ்பெக்டாக நடத்துகிறாங்க. சைக்கலாஜிக்கலாக எப்படி ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி ஒருத்தர் சேர்ந்து வாழ்கிறது, ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. டாக்டர்ஸை கூப்பிட்டு இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் கிளாஸும் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இது ரொம்ப முக்கியமாக ஆயிட்டு வருது, இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. முன்னெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் போய் டாக்டர்கிட்ட பார்த்து மாத்திரை ஆரம்பிப்பாங்க. பட் இப்போ என்ன நாங்கள் சொல்கிறோன்னா, கல்யாணம் ஆகி பிளான் பண்ணுறீங்க, பேபி வேணும்னு பிளான் பண்ணும் போதே சில மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு முக்கியமான மாத்திரை ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, பேபியோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம். இப்போ பிளட் லெவலில் சீரம் ஃபோலேட் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபோலிக் ஆசிட் லெவல் பிளட்டுக்கு பேர், அந்த டெஸ்ட்டுக்கு பேர் சீரம் ஃபோலேட்டு. இப்போ சீரம் ஃபோலேட் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்க, அவங்க 6 வாரம் கழித்து செக்கப்புக்கு போகும்போது அதுக்குள்ளே பாதி பிரெயின் டெவலப் ஆகிடும். ஸோ ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பிரெயின் அந்த அளவுக்கு டெவலப் ஆகாமல் நின்றுடும். இப்போ அந்த ஃபோலிக் ஆசிட் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது பி காம்ப்ளெக்ஸில் பி காம்ப்ளெக்ஸ்னால் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. B1, B6, B9, B12 அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் ஒன்று இந்த ஃபோலிக் ஆசிட். ஸோ அதனால் நம்ம இவங்கக்கிட்ட சொல்லணும், ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் இதே மாத்திரை தான் டாக்டர்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஒரு அளவுக்கு உங்கள் பிளட் லெவலில் ஃபோலிக் ஆசிட் இருந்ததுன்னா பிரெயினோடைய டெவலப்மெண்ட், பேபியோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்னால் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி எடுக்க வைக்கணும். அதே மாதிரி சில ட்ரீட்மெண்ட் முதலே பண்ணிடணும். எப்படின்னா வேக்சினேஷன். இப்போ மீசல்ஸுன்ட்டு ஒன்று இருக்குது, தட்டம்மைன்னு சொல்லுவோம். சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸு, மீசல்ஸுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஜெர்மன் மீசல்ஸுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஜெர்மன் மீசல்ஸு ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஜெர்மன் மீசல்ஸ் வந்தால் டெஃபினட்டாக அவங்களோட பேபியோடைய ஹார்ட் வேல்வுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போல்லாம் என்ன செய்கிறோம், ப்ரெக்னென்ட்டுக்கு முன்னாலேயே அவங்க வளரும் போதே அடாலசன்ட் பீரியடில் அவங்க 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் இருக்கும் போதே அந்த மீசல்ஸ் வேக்சின், MMR வேக்சின்னு ஒன்று இருக்குது. குழந்தையிலையும் போடுவாங்க. இல்லை அப்படி போடுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் மறந்துட்டாங்களோ, போடாமல் விடலை, அல்லாட்டி ஷுவராக இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணி அந்த பேபி பிளான் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த MMR வேக்சினை போட்டுடணும். ஸோ தேட் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகி மீசல்ஸ் வந்தாலும் அது எதுவும் ப்ராப்ளம் வராது அந்த பேபிக்கு அப்படின்னு ஒரு வாக்குறுதி இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த வேக்சின்ஸ் பற்றி நம்ம கட்டாயம் ஒரு விவரித்து சொல்லணும் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு. அது ஒன்று. அதே மாதிரி தைராய்டு செக் பண்ணணும். எப்படின்னா, சாதாரணமாக நார்மல் லெவல் தைராய்டு 4.5, TSHன்னு ஒன்று இருக்குது, தைராய்டு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க. ஸோ சாதாரண லெவல் 4.5, பட் ப்ரெக்னென்சியில் 2.5. ஸோ ப்ரெக்னென்ட் ஆன உடனே அவங்க என்ன செய்யணும், அந்த தைராய்டு செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும். இப்போ நம்ம டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக ஆகிட்டு வரோம். ஸோ அந்த சுகர் செக் பண்ணுறத பற்றி அடுத்த ஒரு இதில் நான் பேசுகிறேன். பட் இந்த தைராய்டு கட்டாயம் செக் பண்ணணும். ஏன்னா தைராய்டு நார்மல் லெவலாக இருந்தால் தான்
பேபி கிளவர்னஸ்ஸு, ஹைட்டு எல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப குள்ளமாக உயரம் இல்லாத பிள்ளைங்க சில பேர் இருப்பாங்க. இந்த சர்க்கஸ்லலாம் பார்த்துருப்போம் நம்ம. அதெல்லாம் மேபி பிகாஸ் தைராய்டு லெவல் ப்ராப்பராக இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க அம்மாங்களுக்கு. ஸோ அந்த குழந்த ஹைட்டு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த செக்கப் ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம கல்யாணம் ஆன கப்புள்ஸுக்கு வற்புறுத்தி சொல்லணும் அப்படின்ட்டு.